மேட்டூர் அணை நீர்மட்டம் 117 அடியை தாண்டியது. வினாடிக்கு 20,000 கன அடி நீர் திறப்பு. தேர்தல் தோல்வி காரணமாக சட்டம் ஒழுங்கு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமியின் பதவி தப்பியது. சென்னையில் வாட்ஸ்அப் மூலம் போதை ஊசி, போதை மாத்திரைகளை வைத்து விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் கைது. 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும். அமைச்சர் முத்துசாமி தகவல். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்ற மறுப்பு. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு மக்களவையில் பாராட்டு. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தம். தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை. சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை செய்வதற்கான விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். $35.25 கோடி மதிப்பில் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கான 391 புதிய வாகனங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள் போராட்டம். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. विषय क्या है? विषय यह है कि आज नेता प्रतिपक्ष ने बिजली के ऊपर नियम 56 में सूचना दी है, उसको मैंने स्वीकार किया है। जो सूचना आपने दी है उसको मैंने स्वीकार किया, तो उसके ऊपर चर्चा होगी नियम 56 पर। तो आप क्यों ये करना चाहते हैं? பீகாரில் உள்ள பாலங்கள் தரமாக உள்ளதா என ஆய்வு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு. பீகார் அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் இடஒதுக்கீட்டு உயர்வு எதிராக அம்மாநில உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பீகார் மாநில அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை செப்டம்பருக்கு ஒத்திவைத்து உத்தரவு. டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். வழக்கில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் கைது.